அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கும், கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கும், குருமார்களுக்கும், குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வம், என் நலம் விரும்பிகள் அனைவரையும் வணங்கி கொண்டு இந்த பிப்ரவரி மாதம் 2025 மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன் இப்பொழுது பார்ப்போம். அதற்கு முன்பாக நம்மளுடைய இணையதளமான astrofocus.com அதை நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா, அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா, இந்த சனி பயிற்சி பலன், 2025 நியூ இயர் ராசி பலன், அவங்கவுங்க ராசிக்குரிய தன்மைகள், மேரேஜ் மேட்சிங், எந்த ராசிக்காரர்கள் எந்த ராசியை சேர்த்தலாம் அப்படிங்கிற மாதிரி மேரேஜுக்குண்டான அனைத்து பதிவுகளும் அதில் எழுத்து வடிவமாக நான் எழுதியிருக்கிறேன். அந்த astrofocus.com நீங்கள் அது சென்று பாருங்கள். அதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அனைத்து ராசி பலன்களும் நீங்கள் வீடியோ வடிவில் இதை பார்த்துக்கலாம். அதே போல் எழுத்து வடிவில் நீங்கள் அதை டீட்டெயிலாக ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆவல் இருந்தால் நீங்கள் அந்த astrofocus.com இணையதளத்துக்கு நம்ம லிங்க் கொடுக்குறோம் இல்லைங்களா, அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் அதில் இருக்குது. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர்னு ஒன்று இருக்குங்க. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நியூமராலஜி பார்த்துக்கலாம். நட்சத்திர பொருத்தம் இலவசமாக நீங்கள் அஸ்வினி நட்சத்திரம், பெண்ணு, பரணி நட்சத்திரம் இப்படின்னா அதுலேயே நீங்கள் பாதங்கள்லாம் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி ரிசல்ட்டுக்கு போட்டிங்கன்னா அது எத்தனை பொருத்தம் இருக்குது அப்படின்னு இலவசமாகவே நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். நட்சத்திர பொருத்தம் நீங்கள் ஆப்பில் போய் பார்க்கலாம். இருந்தாலும் அதை நீங்கள் தேடிட்டு இருக்க முடியாது. நம்மளுடைய சேனலுக்கு உள்ளே வந்தீங்கன்னா அந்த astrofocus.com போய் நீங்கள் அந்த கால்குலேட்டர் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் நட்சத்திர பொருத்தம் பார்த்துக்கலாம். நியூமராலஜி அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த பல விஷயங்கள் அதில் இருக்குது. சரி, நீங்கள் போய் பாருங்கள். எல்லாமே இலவசம்தான். சரிங்களா? நம்ம முதன்முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட் கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இனிமேல் தொடர்ந்து நம்ம லைவ்லேயும் வருவோம். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா ஒரு கோச்சார பலன், ஒரு பொது பலன் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசா புத்திகள் இதெல்லாம் வச்சு தான் இந்த மந்த்து இந்த கோச்சாரப்படி நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 15% to 25%. சரிங்களா? அதே மாதிரி உங்கள் தசா புத்தி வச்சு நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். இல்லை இந்த மாதம் ஒரு ஃபுல் கன்சல்டேஷன் பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டாலும் என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதுக்குரிய கட்டணங்கள் செலுத்தி நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்ததாக மீனம் ராசி. மீனம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடம், மோட்சஸ்தானம், நீர் ராசி அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தற்சமயம் உங்களுக்கு ஒரு 7.5 சனி போயிட்டுருக்குது, விரயத்தில் போயிட்டுருக்கு. மார்ச் மாதத்துக்கு பிறகு ஒரு ஜென்மத்துக்கு வரப்போகிறாரு. இப்போ விரயச்சனியாக இருந்தாலும் ஜென்மச்சனியும் மார்ச் மாதத்துக்கு பிறகு தான் வரப்போகுது. சரிங்களா? விரயங்கள் குறையும். இருந்தாலும் ஜென்மத்துக்கு வரும்போது அது சனி பயிற்சி பலன், அது தனியாக நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு இந்த பிப்ரவரி மாதம் 2025 அப்படின்னு பார்க்கும் பொழுது 12ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு 7, 6, 6ஆம் அதிபதி 11ல் போய் அமர்ந்திருக்கிறாரு. 11 எந்த கிரகம் இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகளை தான் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி விதி தாங்க. 10ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த இடங்களில் எந்த கிரகங்கள், அந்த இடங்களில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அது நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கும், லாபத்தை கொண்டு வந்து கொடுக்கும், முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். குறிப்பாக சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுடைய தந்தை ஸ்தானம், அரசாங்கங்கள், அரசு வழி நன்மைகள் இதெல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அரசாங்கத்திடமிருந்து ஏதாவது எதிர்பார்ப்புகள், ஏதாவது ஒரு ஆப்ளிகேஷன் கேட்டிருக்கிறீங்க, இந்த விஷயம் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருந்துச்சுன்னா
அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அரசு அலுவலகங்களில் அரசு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறீங்கன்னா பதவி உயர்வு, ஊதிய உயர்வு நீண்ட நாட்களாக எண்ணிக்கொண்டு இருந்த விஷயம். ஏன்னா இது லாபம். ஸோ லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால 6ஆம் இடம்ங்கிறது வேலை. சரிங்களா? 7, 6 6ஆம் இடங்கிறது வேலை, கை நீட்டி சம்பளம் வாக்கக்கூடிய இடம். 6ஆம் அதிபதி 11ல் போய் உட்காந்துருக்கிறாரு. நோய் நொடிகள் அகலும், கேட்ட இடத்துல காசு கிடைக்கும், பணம் கிடைக்கும், பேசுகின்ற வார்த்தைகளுக்கு நல்ல மதிப்பு, மரியாதை, கௌரவம், நிர்வாக ஆற்றல், அரசாங்கத்திடமிருந்து நல்ல ஒரு நன்மைகள், கிரெடிட், இந்த மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் இந்த சூரிய பகவானால் உங்களுக்கு 13ஆம் தேதி வரைக்கும் இருக்குங்க. 13ஆம் தேதிக்கு பிறகு 12ஆம் இடத்துக்கு வராரு. 6, 12. ஸோ கெட்ட கிரகம் மறுபடியும் மறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ரீதி தான் இது ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத. 12ன்னா நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த காரியம் நடக்க போகுது, ஒரு மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்க போகுது. டிரான்ஸ்ஃபர் வேணும்னு கேட்டிருந்தீங்க, அல்லது விரும்பிய இடமாற்றம் கேட்டிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நாள் தள்ளி போகுது அப்படிங்கிறதுனால சனி, சூரியன், புதன்லாம் சேர்ந்ததுனால அந்த விஷயம் உங்களுக்கு ஒரு மாற்றங்கள், கண்டிப்பாக ஒரு மாற்றம், ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது அலுவலகத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சிலருக்கு அவங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து கண்டிப்பாக கிடைக்கும். கோச்சாரப்படி அதனுடைய அமைப்பு வருது. சுயஜாதகத்திலையும் அந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு படி முன்னேற்றம் அப்படிங்கிறது தான். ஸோ குறிப்பாக 12ஆம் இடங்கிறது அயல் நாடு வேலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெளியூருக்கு போகிறது, வெளிநாட்டுக்கு போகிறது, இந்த மாதிரி எண்ணங்கள் உடையவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்ல ஒரு அமைப்பு சூப்பராக இருக்குது. சூரியனும் புதனும் இணைந்து ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாரு. எந்த விஷயமா இருந்தாலும் சீக்கிரம் அதை கற்றுப்பீங்க. சனி பகவான் கூட இருக்கிறதுனால வேலை சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், நீதி ஒரு நிலம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வில்லங்கத்தில் போயிட்டு பிரச்சனை போயிட்டுருக்குது அப்படின்னீங்கன்னா அந்த நீதி, நியாயம், நேர்மை இதெல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா சூரியன் அங்கே தான் இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா ராஜ பிளானட்டு, சரிங்களா? ராஜ கிரகங்கள் அப்படின்னு சொல்லுது சூரியன், புதன், சனி இதெல்லாமே அப்படி தான். ஸோ சனி, சூரியன் பகையாக இருக்கிறதுனால அப்பப்போ கொஞ்சம் ஒரு உடல்நிலையில் ஒரு தொந்தரவுகள் வருங்க. மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான செலவுகளும் கொஞ்சம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மீனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மீனம் ராசியில் சுக்கிரன் இருக்கார், சுக்கிரனுடைய வீட்டில் குரு பகவான் இருக்கார். ஸோ மியூச்சுவலாக இவங்க பரிவர்த்தனை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு பொருட்கள் வாங்குறது, நல்ல விஷயங்கள் நடக்கிறது, மங்கள காரியங்கள் நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் செலவுகள் பண்ண போகிறீங்க. யார்? மீனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். ஸோ வெளிநாடு போகணும் அப்படிங்கிற மாதிரி கனவுகள் நல்லாயிருக்கு இந்த சூரிய பகவானால். அதே சமயம் ராகுவும் சுக்கிரனும் இருந்தால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குங்க. ஒரு வீடோ கட்டிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கடைசியில் இந்த டிசைன் மாறலாம், இதை மாற்றலாம், அதை மாற்றலாம் அப்படின்ட்டு சிறிய அளவு பட்ஜெட் போட்டால் கூட அது பெரிய அளவு பட்ஜெட்டாக மாறக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால செலவு பண்ணுற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சுக்கிரனும் ராகுவும் உங்களுக்கு சொல்லுது. சுக்கிரன் அந்த இடத்துல பகையாக இருந்தாலும் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ வருங்கால வாழ்க்கை துணை மூலம் நல்லது நடக்குது. ஏற்கனவே திருமணமானவர்கள் மூலமாக, வாழ்க்கை துணை மூலமாக நல்லது நடக்குது. நீண்ட நாட்கள் எதிர்பார்த்து பூர்த்தி ஆகாத சில காரியங்கள் நடக்குது. வரன் பார்த்துட்ருக்கிற திருமணம் தள்ளி போகுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் முறியடித்து திருமணத்துக்கான தேதி குறிக்கிற அளவுக்கு நல்லது நடக்குது. இப்படி சுக்கிரன் பார்வை 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு நடக்க போகுது. இருக்கிற இடம் குருவோட வீடு இல்லையா? ஸோ குருவோட வீட்டில் சுக்கிரனோட வீட்டில் குரு பரிவர்த்தனையில் இருக்கிறதுனால ரெண்டுமே ஆட்சியாக இருப்பதாக தான் அர்த்தம். உச்சமாக இருக்கிறாரு சுக்கிரன். ஸோ நினச்ச காரியங்கள் லக்ஸுரிஸாக இருப்பீங்க. ஆடை, ஆபரணி, ஜவுளி, ரொம்ப நாளாக ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க, அதை வாங்க போகிறீங்க. ஜுவல்ஸ் வாங்கணும்னு நினைப்பீங்க, சிலர் அதை வாங்க போகிறீங்க. வண்டி வாகனம் மாற்றணும், புதுசாக ஃபேஷனாக அழகாக ஒரு வண்டி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. கார் எடுக்கணும்னு நினைப்பீங்க. அதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் மீனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இருக்குது. என்னென்னா 6ஆம் அதிபதி 12ல் இருக்கிறாரு. ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருங்க. அலுவலகத்தில் உயரதிக மேலதிகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து இணக்கமாக போங்க. கணவன் மனைவிடைய கொஞ்சம் அப்பப்போ சின்ன கூடல்லாம் வரும், சரிங்களா? அதெல்லாம் பெருசுப்படுத்தாங்க. இந்த காலம் விட்டுட்டு பொறுமை, அக்செப்டன்ஸ், புரியுங்களா? எதையும் ஏற்றுக்கொள்வது மனப்பான்மை இருந்தால் இந்த பிப்ரவரி மாதத்தில் அற்புதமாக இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு 2ஆம் அதிபதி
4ஆம் இடத்துல நீச்சமாக வக்ரமாகவும் இருக்கிறார். ஸோ 2ஆம் இடத்துல நீச்சமாக வக்ரமாக இருக்கனால பேசும் வார்த்தைகளெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வரவுகள் சரியாக வருங்க, தனவரு பொருள் வர சிறப்பாக இருக்கும். அதே சமயம் 3ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறார். வக்ரம் கிடையாது, வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. ஸோ இளைய சகோதர சகோதரிகள் மூலம் நல்ல நன்மைகள் நடக்க போகுது. சிறுதூர பயணங்கள், போட்ட காசு போட்ட முதலீடுகள் எல்லாம் திரும்ப எடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துட்டே இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் சந்தேகம் தீர்ந்து அந்த நீங்கள் போட்ட முதலீடுக்கு தகுந்த ஒரு லாபங்கள் கண்டிப்பாக அந்த சூரிய பகவான் உங்களுக்கு தரப்போகிறார் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லைங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை நிலைகள் தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிஷன் சொல்லாங்க. இதற்காக என்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோடய வாட்ஸ்அப் எண்ணுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். சரிங்களா? ஓகே, பாய்.